இன்றைக்கி நம்ம சேனலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒயிட் ரைஸுக்கு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். உள்ள கத்திரிக்காய் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 5 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். கத்திரிக்காய் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் அப்படியே திருப்பி விட்டுக்குங்க. கத்திரிக்காய் எப்படி நரம் மாறிடுச்சுன்னு பாருங்கள். இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஒரு கடாயில் ஊற்றிக்கலாம். மல்லி ஒரு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்படி ஒரு கிளறிக்கங்க. காரத்துக்கு மிளகா 3 மிளகா சேர்த்துக்கணும். கட் பண்ண சின்ன வெங்காயம் ஒரு 20 சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு 2 அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். அப்படியே ஒரு வதக்கணும். வெங்காயம்லாம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணும். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கணும். அடுத்ததாக தேங்காய் துருவி வச்சுருக்கோம். மலைச்சாரல் மாதிரி துருவிக்கலாம். ஒரு கலரு. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். ஒரு கிளறி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. சூடு ஆறட்டும். குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இடிக்கல்ல வச்சு வெங்காயத்தை இடிச்சுக்கலாம். அதே கல்லில் பூண்டை போட்டு இடிச்சுக்கலாம். இது சூடு ஆறிடுச்சு. இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைக்கணும். கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்திக்க போகிறோம். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா காட்டி போடும். வெங்காயம் 1 ஸ்பூன். இடித்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டை சேர்த்துக்க போகிறோம். கருவேப்பிலை ஒரு கொத்து, ஒரே ஒரு மிளகாய். இதான் அரைச்சி வச்ச மசாலாவை உள்ளே சேர்த்திக்க போகிறோம். தேவையான உப்பு சேர்த்த போகிறோம். நல்லா கொதி வருதுங்க. இந்த கொதி வர ஸ்டேஜில் புளியை கரைச்சி வச்சு ஊற்ற போகிறோம். புளி தண்ணி கரைச்சி ஊற்ற போகிறோம். பொரிச்சு வச்சு இந்த கத்திரிக்காய் உள்ள சேர்த்திக்க போகிறோம். பிளேட்டை வச்சு மூடிக்கணும். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம குழம்பு ரெடி. இது அப்படியே சூடான சாப்பாட்டில் போட்டு பெரட்டி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.